முக்தார் அவர்கள் என்னுடைய வெல்விஷர், நான் அவருடைய வெல்விஷர். உண்மையின் உறைவிடமாக ஒரு தொலைக்காட்சி. நேர்மையாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெனி விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ சூப்பராக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்தாருடைய சேனலுக்கு நல்வாழ்த்துக்கள். மற்ற சேனல்களில் அவருக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அவருடைய சொந்த சேனலில் அதை அவர் முழுமையாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. மை இந்தியா சேனல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவர் கொஞ்சம் நக்கலாக கேட்டாலும் சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்கும். மக்களுக்காக பேசுகிறார் அப்படிங்கும்போது நிஜமாவே அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம மதிக்கணும். கருத்துக்களை தெளிவாக உண்மையாக பேசக்கூடிய ஊடகங்கள் தேவை. எந்த தரப்பாக இருந்தாலும் அத்தனை தரப்புகளையும் தன்னுடைய கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்கக்கூடியவர். கடுமையான கேள்விகள் எல்லாம் கேட்பார், சிரிச்சுக்கிட்டே கேட்பார். சரியான செய்திகளை சரியான நேரத்திலே சரியான தரப்பு மக்களுக்கு கொண்டு செல்வதிலே மை இந்தியா மிகப்பெரிய பங்காற்றும் என்று உறுதியாக நம்புகிறேன். முக்தார் அவர்கள் என்னுடைய வெல்விஷர், நான் அவருடைய வெல்விஷர். அவர் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சி, அந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பெரிய அளவில் வளர்ந்து மிக சிறப்பாக எல்லாத்தையும் செய்யணுங்கிறது ஆண்டவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். வணக்கம். மை இந்தியா 24/7 சேனல் இல்லையா? இது பாலிடிக்ஸ் சேனலாக இது அரசியல். ஆமாம், அந்த சேனல் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அவர் மற்ற சேனலில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய பேட்டிகள் நம்ம நேராக பார்க்குறோம், நேருக்கு நேராக. என்ன இது அதானே ப்ரோக்ராம் வருது, அதெல்லாம் நேரலை இன்டர்வியூஸ். அதெல்லாம் ரொம்ப நல்லா கேள்விகள் கேட்பார், தைரியமாக கேட்பார், உண்மையாக கேட்பார். அதனால் அவர் தைரியம் இருக்குது. நேர்மையாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பொய்யா இருந்தாலும் பயப்படணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஊடகத்தில் ரொம்ப பெரிய இடத்துல எடுத்து வச்சுருக்காரு. அவரும் பாட்ஷா அவரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த சேனல் பெரிய அளவு வெற்றி பெறணும்னு மனமாற வாழ்த்துக்கிறேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, பல செய்திகளை எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு புது சேனல் லான்ச் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு துவக்க விழாவிற்கு நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த நியூஸ் சேனல்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? என்னுடைய இந்தியா, மை இந்தியா 24/7 யூடியூப் கடந்து வானொலிகளில் அது வளவர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். உண்மையின் உறைவிடமாக ஒரு தொலைக்காட்சி அல்லது ஒரு ஊடகம் விளங்கிட வேண்டும். எண்ணற்ற பொழுதுபோக்கு சேனல்கள் இருந்தாலும் சமூகத்தை பழுதுபார்க்க வேண்டிய சேனல்கள் அதிகம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் பல்வேறு கருத்தியல் ரீதியான தர்க்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உண்மைத்தன்மையை நாட்டுக்கு உறக்க சொல்வதற்கு நம்முடைய மை இந்தியா 24/7 தொடர்ந்து பல்வேறு சாதனை நிகழ்த்திற வானொலிகளில் அது வளவர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். சார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால் சரி வரலாம்னு சொல்லி வந்திருக்கேன். மெனி விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ சூப்பராக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர் முக்தாருடைய சேனலுக்கு நல்வாழ்த்துக்கள். நாட்டு நடப்புகளில் உண்மையான விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முக்தார் எதையும் மிக துணிச்சலாக பேசக்கூடியவர். கேள்வி கேட்கிற போதும் அவர் கேட்கிற கேள்விகள் மற்ற நேர்காணல்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். என்னையும் சில பேட்டிகள் அவர் எடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் தனியாக சுதந்திரமாக சொந்தமாக மை இந்தியா என்கிற ஒரு காணொளியை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. பல புதிய செய்திகள், துணிச்சலான செய்திகள், சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இந்த காணொளியில் வரும் என்று நாம் நம்புகிறோம். அவருடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துகளும் வரவேற்போம். கண்டிப்பாக அவருடைய ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியும். அவர் இதற்கு முன்னாடி வேலை செய்த சேனல்களை மீறி அந்த சேனலுக்குன்னு இருந்த ஈர்ப்பை விட தனிப்பட்ட முறையில் முக்தார் அவர்களுக்காக இருந்த ஃபேன்ஸ் தான் ஜாஸ்திங்கிறப்ப இன்றைக்கி அவருடைய ஒரு புதிய தொடக்கமாக அவர் தனிப்பட்ட முறையில் அந்த சேனல் உருவாக்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ எங்களையே எனக்கு தெரிஞ்சு என்னைய தான் அதிகமாக பேட்டி எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே நேற்றுக்கெலாம் கூட நான் வேறு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருந்தேன். கீழே எப்போ முக்தார் கொடுக்க போகிறீங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் 2 பேர்த்தோட காம்போ அந்த மாதிரியான ஒரு காம்போ. நிறையா பேர் இவர்கிட்ட பேட்டி கொடுக்குறவங்களே பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அவர் ஆமாம் இல்லை ரொம்ப மோசமாக என்ன இப்படி செஞ்சுட்டார் அப்படி செஞ்சுட்டாருவாங்க. ஆனால் நாளைக்கு திரும்பி அவருக்கே பேட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவர் மக்கள்கிட்ட அந்த கெஸ்ட்டுங்க கிட்ட அவர் இன்டிமேட்டாக பழகிறதும் பிரியமாக இருக்கிறதும் சரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமும் சரி, அது தனித்துவமான விஷயம் அவருக்கு.
நியாயமான விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர வேணுங்கிற விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அது மற்ற சேனல்களில் அவருக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அவருடைய சொந்த சேனலில் அதை அவர் முழுமையாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை கண்டிப்பாக சார். பேசிக்காகவே நான் வந்து முக்தார் அவர்களுடைய நிறைய அவர் இன்டர்வியூ பண்ண பீப்புள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் அவர் வந்து கொஞ்சம் நக்கலாக கேட்டாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து அவர் கூட பழக்கம் இல்லைன்னா கூட அவர் என்னை கூப்பிட்ட உடனே நான் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஐ பிளெஸ் ஹிம். இந்த சேனல் நல்லா வரட்டும் அண்ட் நிறைய உண்மைகள் வந்து வெளியில் மக்களுக்கு தெரியட்டுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் இன்றைக்கி இந்த ஒரு புதுமையான ஒரு இணைந்த கையில் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த மை இண்டியா இந்த சேனல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவருடைய இது அதனால் அவர் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டி வாழ்த்து சொல்லணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருக்குது. இருந்தாலும் மேலும் மேலும் தேவை. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்துக்களை உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மை இண்டியா தொலைக்காட்சி அமையும் என்று நான் கருதுகிறேன். ஏற்கனவே முக்தார்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும். என்னிடத்துலேயே ஒரு பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறார், நேர்காணலாம் எடுத்திருக்கிறாரு. கடுமையான கேள்விகளெல்லாம் கேட்பார், சிரிச்சுக்கிட்டே கேட்பார், மடக்க முயற்சி பண்ணுவார். நான் அவனும் மடங்காமல் அவருக்கு பதிலாக சொல்லியிருக்கிறேன். அதாவது அவர் நோக்கம் வந்து நேர்காணல் பண்ணுறவங்கள புண்படுத்தணுன்னோ அல்லது அவர்களை குறைத்து மதிப்பிடும் அந்த நோக்கம் அல்ல. உண்மைகள் வெளிவர வேண்டும் என்கிற முயற்சியை அவர் மேற்கொள்வார். அந்த அடிப்படையில் பாட்ஷா அவர்களும் முக்தார் அவர்களும் இணைந்து மை இண்டியா தொலைக்காட்சியை தொடங்கியிருக்கிறார்கள். வெற்றி பெற எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். முக்தார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஊடகம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதில் அரசியல் பேசுகிறோம் அப்படிங்கிறது பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், பல ஆதரவுகளும் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி மக்களினுடைய குரலை வந்து எதிரொலிக்கணும், மக்களுக்கான குரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முக்தார் சார் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவார். நாங்களே அவரோட ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருக்கோம். இனிஷியலாக எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கு, ஏன்னா இப்படியெல்லாம் இவர் கேள்வி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களினுடைய குரலை மக்களுக்காக பேசுகிறார் அப்படிங்கும்போது நிஜமாகவே அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம மதிக்கணும். அந்த போராட்டங்களையெல்லாம் தாண்டி அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி அவர் இப்போ ஒரு ஊடகத்தை திறந்துருக்காரு அப்படிங்கும்போது வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறத விட இன்னும் இதன் மூலியமாக நிறைய மாற்றங்கள் வரணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக அவருடைய நிகழ்ச்சியின் மூலமாக சின்ன சின்ன வழிகளில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார், அரசியல் படுத்துகிறார் மக்களை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமாக அவருடைய குரல் வந்து பெண்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது, பெண்களுடைய உரிமைக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு பெண் என்கின்ற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இந்திய குடிமகனாக நம்முடைய ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒரு தூணான பத்திரிகை துறை வலுவானதாக, நேர்மையானதாக, நடுதலையானதாக, கருத்துக்களை தெளிவாக உண்மையாக பேசக்கூடிய ஊடகங்கள் தேவை என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மை இண்டியா 24/7 செயல்படும் என்ற அதீத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே பத்திரிகை துறையில் அது சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை நண்பர் முக்தா அவர்களும் அன்பு சகோதரர் பாஷா அவர்களும் இணைந்து புதிதாக துவங்கி இருக்கின்ற மை இண்டியா என்கிற இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஜனநாயகத்தினுடைய சமூக நீதியினுடைய விழுமியங்களையும் மக்கள் நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு போன்ற அருமையான உணர்வுகளையும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே வளர்த்து எடுப்பதற்கும் சரியான செய்திகளை சரியான நேரத்திலே சரியான தரப்பு மக்களுக்கு கொண்டு செல்வதிலே மை இண்டியா மிகப்பெரிய பங்காற்றும் என்று உறுதியாக நம்புகிறேன். அந்த ஊடகத்தினுடைய இந்த புதிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வணக்கம். இன்றைக்கு மை இண்டியா என்ற பெயரிலே ஒரு தொலைக்காட்சி தொடங்குவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு போட்டியிலே அதை மீறி நிற்க வேண்டுமென்றால் நல்ல செய்திகளையும் தரமான செய்திகளும்
எவ்வளவு விரைவில் தருகிறார்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறும். பல நேர்முக என்னை பேட்டி எடுத்திருக்கிறார். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவரை சமாளிக்கவும் தெரியும். அவருடைய பேட்டிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். முக்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பயுமே உண்டு. அதனால் முக்தாருக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுங்கிறது பண்ண சொல்லிட்டு போன மாதிரி அதுக்கு பதிலாக செவனேன்னு இக்தார் நோம்பு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன். அதனால் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரெயின் அதிகம். அதனால் நான் அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான வாழ்த்தை சொல்கிறேன். இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு சமூக ரீதியாக ஏற்படுற பிரச்சனையே ரொம்ப போல்ட்டாக நீ ஏன் அதை தட்டி கேட்கல, உன்னையாவே தலைவன் ஆக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு துணிச்சல் வரணும். அது முக்தார்கிட்ட அதிகம். அந்த ஒரு முக்தாரை பார்க்க தான் வந்திருக்கேன். முக்தார் வந்து ஒரு அதிரடியான ஒரு நெறியாளர். ஜனநாயகத்தின் 4வது தூணான இந்த பத்திரிகை துறையில் துணிச்சலாக பல கருத்துக்களை வந்து தைரியமான கேள்விகளை வந்து கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நெறியாளர். அவர் அடுத்த கட்ட பாய்ச்சலாக வந்து மை இண்டியான்னு இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது வரவேற்புக்குரியது. வருங்காலங்களில் தொடர்ந்து அவர் மக்கள் பணி செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் வாழ்த்திக்கிறேன். முக்தார் அண்ணனுடைய ஆளுமையான பேச்சு, கிடுக்குப்பிடியுடைய கேள்விகள், அதில் ஈர்த்து வந்த ரசிகரில் பல பேரில் நானும் ஒருத்தன். அதில் அவருடைய சேனல் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அது மிகப்பெரிய சேனல் வெற்றியடைய நான் அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் ஆண்டவன்ட்ட. முக்தார் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு கால பழக்கம். அவர் ஊடகத் தொழிலில் நுழைஞ்சதிலிருந்து அவருடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டே வந்து அழகாக வளர்ந்து அற்புதமாக தமிழக மக்களின் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். அவருடைய மீடியாவிலும் சரி தமிழக மக்களும் சரி நிரந்தரமான அவருக்கு ஒரு ஆழமான ஒரு பதிவு இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக இந்த சேனல் வெற்றி பெறும். மக்களிடையே தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்தை தெளிவாக கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது. முக்தார் வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளர். அவர் சிறு வயதிலிருந்தே அவரை நன்றாக எனக்கு தெரியும். முன் தொலைக்காட்சியில் இருக்கிறப்ப இருந்தே தெரியும். நேர்மையாகவும் துணிச்சலாகவும் எந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய முக்தார் தற்போது மை இண்டியா 24x7 என்ற சேனலை ஆரம்பித்திருப்பது மிக்க வரவேற்புக்குரியதாக இருக்கின்றது. எத்துணை எதிர்ப்பு வந்தாலும் துணிச்சலாக நிற்கக்கூடிய முக்தாரின் பக்கம் தமிழக மக்கள் நிற்பார்கள். நீங்கள் வந்து முக்தார் சாருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க இந்த சேனலை பற்றி? சமுதாயத்தில் வந்து ஒரு சமுதாய இயக்கத்துடைய ஒரு துணைத் தலைவராக நீண்ட காலமாக நான் பயணித்திருந்தாலும் ஒரு பத்திரிகையாளன், ஒரு பிரபல ஊடகத்துடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக அதை நீண்ட நாள் நிர்வாகம் பண்ணியவன் அடிப்படையில் முக்தார் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நேர்மைதான் என்னுடைய கட்சி என்ற அடிப்படையில் முக்தார் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைவார். இன்றைய உலகத்தில் வந்து மீடியாங்கிறது ரொம்ப முக்கியமானது. தெர் இஸ் நோ மூமெண்ட் வித்தவுட் மீடியா. ஸோ இந்த இன்றைக்கி உள்ள பீரியடில் இவர் ஆரம்பிச்சிருக்கிறது முக்தார் வந்து ஒரு நல்ல ஒரு போல்டான கேரக்டர். இன்னும் வந்து சமீப காலமாக அதிக மக்களால் அரசியல் ரீதியிலையும் பொதுவாகவும் நிறைய பேசப்படக்கூடிய ஒரு நபராக உருவாகி இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவரே ஒரு முயற்சி எடுத்திருக்குங்கிறப்போ மிகவும் பாராட்டுக்குரியது. இது மென்மேலும் வளரணும். இன்னும் வந்து இதே போல் அவர் எப்பொழுதும் செயல்பட்டது போல் இது மக்களுக்கு உபயோகமாக, நாட்டுக்கும் உபயோகமாக ஒரு தேசபக்தியோட இந்த சேனல் மென்மேலும் வளர்ந்து நியாயமான நேர்மையான ஒரு சேனலாக வளரணும்னு வாழ்த்துறேன். திரு முக்தார் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். அவர் தொடங்கி இருக்கிற மை இண்டியா 24/7 என்கிற இந்த யூடியூப் சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு முக்தார் அவர்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, அரசியல் பின்னணிகளை, அரசியல் விமர்சனங்களை மிக விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் முன்னெடுக்கக்கூடியவர். எந்த தரப்பாக இருந்தாலும் அத்தனை தரப்புகளையும் தன்னுடைய கேள்விக்கணைகளால் துளைத்தெடுக்கக்கூடியவர். ஆழ்ந்த அறிவாற்றல் உள்ளவர். அதே சமயத்தில் சமூக அக்கறையோடு செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட முக்தார் அவர்கள் சேனல் தொடங்க இருப்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய பணி மேன்மேலும் பெருக வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். முக்தார் வந்து கொஞ்சம் போல்டான ஆள். இந்த ட்ரிவாண்ட்ரம் மெயில்னு ஒரு வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் விட்டாங்க, காட்பாடில் நிற்காது.
ஜோலார்பேட்டை விட்டால் நேராக சென்னைக்கு போவோம். அப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி முக்தார் வந்து போராடி எங்களுக்கு வண்டியை நிறுத்தி வாங்கி கொடுத்தாரு. அது மறக்க முடியாது. ரயில் நண்பர்கள்னால் அப்படியே விட்டு போயிடுவாங்க, ஜஸ்ட் ஆயின்னு போவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு குடும்பத்தை நண்பர் மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் கலந்துப்பார். எல்லோரும் ஒரு கஷ்டம் டக்குன்னு ஓடி வந்து நிற்பார். முக்தார் இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் சீரம் சிறப்புமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவர் நல்லா அருமையாக இருக்கணும், நல்ல மனிதர், உதவும். ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் 25 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் கூட 2 பேரும். நானும் தீபக், பிரகாஷ் அண்ணா, நிர்மல் சார், கோவிந்தராஜ் அண்ணா தான் கூட ட்ராவல் பண்ணியிருந்தேன். முக்தார் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு. என்னன்னாலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நானும் அவன் விட மாட்டேன் எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும். அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் இருக்கோம். முக்தார் வந்து எனக்கு ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழக்கம். நியர்லி 25 இயர்ஸாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நான் வந்து அவனை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு டிவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோன்னா இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வர காரணமே ஒரு உழைப்பு தான். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அவனோட வளர்ச்சியை. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். முக்தார் அவர்கள் தொலைக்காட்சி துறையில் நீண்ட அனுபவம் உள்ளவர். மை இந்தியா சேனல் சிறப்பாக வருவதற்கு அவர் இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும். அவரோடு இருக்கக்கூடியவர்களும் இந்த யூடியூப் சேனல் பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். இன்றைய ஊடக உலகத்திலே, மீடியா உலகத்திலே மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது. அது முக்தாருக்கு கைவந்த கலை. அதை அவர் சரியாக முறையாக தனது சகாக்களோடு கொண்டு சென்று இந்த மை இந்தியா சேனலை, யூடியூப் சேனலை அடுத்து சேட்டிலைட் சேனலாக மாற்றுவதற்கு முயல வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துகின்றேன். யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே எல்லா கண்டென்ட்டும் போடாமல் முக்கியமானது மட்டும் போட்டு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யணுன்றது தான் இது. அது முக்தார் நல்லா பண்ணுவார்ன்றது நம்பிக்கை. பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணும். கண்டிப்பாக யங் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் வரணும். இந்த மை இந்தியா 24/7 இந்த நியூஸ் சேனலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். த வெல் பிகினிங் இஸ் சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ராக். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் முக்தார் சார். ஸோ யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுறதும் இல்லை. அட் த சேம் டைம் குழந்தைங்க நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் வில் பி டூ குட் மேம். முக்தாருடைய அந்த வருகை ஒரு புதிய பரிமாணத்தை இந்த இதில் ஏற்படுத்தும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பல பேருடைய முகத்திரை இது கிழித்து சமூகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டும் என்றதில் எங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. பாஷா, தேசத்தின் நம்பிக்கை பாஷா அவர்களும் முக்தார் அவர்களும் இணைந்து சமரசம் இல்லாத செய்திகளை மக்களுக்கு வழங்குவார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. வாழ்க. வாழ்த்துக்கள். மேலும் வந்து முக்தார் அண்டு பாஷா சார் இணைப்பு வந்து ஒரு பெரிய மகா ஸ்டார் இது. ஏன்னா நாங்கள் பாஷா சாரோட பல இடங்களில் வந்து பயணிச்சிருக்கோம். இது வெற்றி பெற பள்ளி தாளார்கள் சார்பாக வாழ்த்துரை. முக்தார் அவர்களுடைய அந்த அறிவுபூர்வமான அந்த கேள்விகளை கவர்ந்து அவருடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். இந்த சேனல் உலகம் பூரா போய் சென்றடையட்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயமும் இந்த நாடும் நலம் பெறட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் வந்து இது மீடியாவின் புரட்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் புரட்சி பண்ணிட்டு தான் இருந்தார். எப்படின்னு சொன்னால் நம்ம அவர் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம். அவர் எந்த யார்கிட்ட பேட்டி எடுத்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கேட்டு வந்து ஃபுல்லாக பேச்சை முடிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணுவோம். வந்து முன்னாடியே நம்ம அவர் ரசிகர்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கணும். இது தனிப்பட்ட முறை வச்சு அவர் சுதந்திரமாக செயல்படலாம். இதில் ரொம்ப வாழ்த்துக்கள். இறைவன் அவருக்கு இதில் வெற்றி தரண்டு பிரார்த்திக்கிறேன். முக்தார் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்ட் ஜேர்னலிஸ்ட். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹீ கிரியேட்டட் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ஜேர்னலிசம் இட் செல்ஃப். ஸோ ஐம் ரெஸ்ட் அஷ்யூர்ட் அவர் வந்து இப்போ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஹீ வில் கிரியேட் ஈவன் மோர் பிகர் அண்ட் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஜேர்னலிசம் தட் பீப்புள் ரியலி லவ்ஸ் அண்ட் ஹீ வில் பிரிங் அவுட் the real truth and the real stories behind every incidents that's are happening. So இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. பட் the right input comes from only very few people. So அந்த கரெக்டான இன்புட் இருக்கும்போது ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து 100% it will be possible. So I think his channel will give that right kind of insights. முதலாவது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தகவல் யுகம். ஒரு காலத்தில் இன்றைக்கு
காலையில் நடந்த ஒரு செய்தியை மறுநாள் காலை வரைக்கும் காத்திருந்த காலம் போய் அடுத்த நொடியிலேயே செய்தி மக்களுக்கு போய் சேருகின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கின்ற இது போன்ற ஊடகங்கள், உடனடியாக தகவல்களை கொடுக்கின்ற வல்லமை படைத்திருக்கின்ற இந்த ஊடகங்கள் உண்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக பத்திரிகை என்றால் அங்கு ஒரு எடிட்டர் இருப்பார், அதை செம்மைப்படுத்துவார், திருத்துவார். ஆனால் இது அப்படி அந்த வாய்ப்பு மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால், உடனடியாக சென்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் செய்திகளை கொடுப்பது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இல்லாமல் தெளிவு பெற வைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் பொதுவாக எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது ஒரு ஊடகத்தின் வேலையாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு ஊடகத்தின் உண்மையான பணியாக இருக்க வேண்டும். அந்த பணியை உலகம் முழுவதும் இருக்கின்ற ஊடகங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மை இந்தியா டுடே சேனலில் முக்தார் அவர்கள் வந்து திறக்கிறதா இன்றைக்கி அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த சேனல் வந்து மென்மேலும் வளர்ந்து ரொம்ப நிறைய வெற்றிகளை காணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஏன்னா அவர் என்னுடைய நீண்டகால நண்பர். என்னுடைய நண்பர் இந்த மாதிரி ஒரு பெரிய சேனல் திறக்கிறது முதல்ல அது ஒரு பெரிய ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அது இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு நான் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். இந்தியா சேனலுக்கு என்னோட விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலாக வந்து முக்தா சாருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ முக்தா சார் வந்து எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக தெரியும். ஸோ அதனால் வந்து நான் முக்தா சாருக்கு நான் ரொம்ப விஷ் பண்ணிக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, டீம் எல்லாருக்குமே வந்து ஹோல் டீமுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.